என் சங்க தமிழல்லவா. சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும், சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறிக்கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓடிடி இது நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்பவுமே விஞ்ஞானிகளை, மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களை தான் முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம ஓடிடி எவ்வளவு தூரம் மொபைல் கையில வச்சிருக்கோமோ, மொபைல் இல்லாதவங்க வீடே இல்லை கையே இல்லைங்கிற மாதிரி ஓடிடிக்குள்ளதான் நம்ம எல்லா படமும் பாக்குறோம். நீங்க ஒரு 10 பேர் எடுத்து நீங்க எப்ப சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டா அது அப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஓடிடில தெரியும். 2016 நான் ஒரு படம் பண்ணேன். 2024 அது ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளவு ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்கறதுக்கு, அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர் கையில அவ்வளவு பிரச்சனைகள், வாங்குறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகள்ல, அதே சமயத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்ல, எந்த விதத்துலயுமே அவங்க ரெடியா இல்ல. ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஆனா ஓடிடில எப்ப வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதுள்ளி எப்படி பெரிய வெள்ளமா மாறும், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேரா அப்பப்ப பாப்பாங்க. அப்பப்ப அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். அதே சமயத்துல இந்த A2S ஓடிடி நீங்க நல்ல படங்கள் எடுக்கணும், அந்த படத்தை பணம் இல்லாம நிக்குதா நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறாங்க. சமீபத்துல நிறைய நம்ம பேப்பர்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம். நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்ல. ரஜினி சாருக்கே வாய்ப்பு இல்ல, கமல் சாருக்கே வாய்ப்பு இல்ல. எப்பாவது ஒரு படங்கள் வருது. நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஒரே காரணம் தான், நலிவடைந்தவர்கள் நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக, அறக்கட்டளையாக, அமைப்பாக இந்த AS2 இருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள், புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல யூனிட்ல பிரச்சனையா, யூனிட் இல்லையா, கேரவன் இல்லையா, கேமராமேன் இல்லையா, லைட்டிங் இல்லையா, என்ன பிரச்சனை இருந்தாலும், சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிக்கிறாங்க. அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். மிக அழகாக பேசிய நமது மேம்க்கு ஒரு தேங்க்ஸ். ஆனால் தோல்வி என்பதுதான் ஒரு பாடத்தை கொடுக்கும். வியட்நாமில் நடந்த டனாங் நகரி மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான விஷயத்தை தான் நான் பேசிட்டு வந்தேன். யாழ்ப்பாண தமிழர்கள், உலகெங்கும் வாழும் தமிழர்களாகிய நான் அந்த மாநாட்டில் தமிழில் பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த ஒரு விஷயம், தமிழில் பேர் சூட்ட வேண்டும். நம்ம முன்னோர் தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு இது. தமிழில் பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் கேட்கறது ரொம்ப அது ஆபத்தான விஷயம். இன்னும் இந்த அளவு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டோமான் என்று. தமிழனா பிறந்தா நமக்கு ரத்தத்திலையும் நம்ம உயிரிலும் அது கலந்த மொழி. அந்த மொழியிலே ஏதோ நேமலஜி பார்க்குறோம், தோஷியம் பார்க்குறோன்னு சொல்லி பேர்கள் அது அந்தபடி கூட தமிழில் வைங்க. என் பேர் என்ன தெரியுமா? தமிழ்ச்செல்வன். மேடையில் போகிற இந்த ஓபிடியை திறந்த நண்பர் சொன்னார், அண்ணே இப்போ சொன்னார், அந்த தம்பி இன்னைக்கு தான் நான் சந்தித்தேன், அவருக்கு சால்வை நிற்கும் போது சொன்னார், உங்கள் பேர் செல்வராஜ் தானே, நீங்கள் தமிழ்ச்செல்வன் மாற்றிக்கிட்டீங்கன்னாரு. இப்போ புரியுதுங்களா என் கோபம் என்னன்னு? ஏன் செல்வராஜாவே நான் வந்திருக்கலாம். வச்ச தாய் தந்த பேரையும் நான் வெளியே எடுத்தேன். உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழி தான். என்ன செல்வராஜ் அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட சேர்த்து கொண்டேன். தமிழ் நான் பேசும் மொழி, செல்வம் எனக்கு ஆண்டவனு மக்களை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. மொழியை நான் நினச்சேன், மொழி என்ன நினச்சிருக்குது. அதான் உங்கள் முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில் கழுவுற பையன், ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு, அப்புறம் சப்ளையரு, சாலை ஓரத்தில் தள்ளுவண்டி போட்ட நான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா, நேசித்து என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்து, இது ஒப்புக்காக சொல்ல, என் வாழ்க்கை தான் உதாரணமே. மண்ணையும் மொழியும் நேசியுங்க.
மற்றதெல்லாம் நம்ம ஒரு உண்மைக்கு தான் நம்ம மனசு இருக்கும். மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலன்னா அது அவமானம் நமக்கு. நம்ம மொழி இன்னொருத்தருக்கு கடல் கடந்து போகும்போது தான் தெரியும், ஓ நீ தமிழா. கடல் கடந்து போயிட்டா தெரியும், ஓ நீ இந்தியனா. பெருமை கொள்வோம். எப்பவும் தமிழ்ல பேர் சுட்ட வேண்டும். நிறைய வந்திருக்கு. உள்ள இருக்கிறவங்க கூட வெளியே நிறைய கூட்டங்கள் இருக்குது. இவ்வளவு பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன். இந்த தருணத்தில் என்னை தொடர்ந்து கண்காணித்து நான் வந்து விடனா மாட்டேனாண்டு எம்பண்ணன் பிச்சாண்டி என்ன இந்த இடத்துல நிறுத்தியே ஆகணும்னு அருண்பாடுபட்டு எடுத்துக்கொண்டார். அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். நடனம் புரிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடனத்தால் நமக்கு என்ன பெருமைங்கிறத விட இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை, உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை. இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ற தாய் தந்தைக்கு என் அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன். குழந்தைகள் இப்படிதான் இருக்க வேண்டும். அவங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கலாச்சாரம் மேம்படும். இதுதான் நம்ம நடனம். தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய நடனங்களே இதுவும் உண்டு. பறையும் நமது நடனம் தான். அதோடு சேர்ந்து இதுவும் நமது நடனம். குச்சிப்புள்ளி விளையாட்டுகள், கபடி விளையாட்டுகள், இதெல்லாம் தமிழர்களை சேர்ந்த நமது காளை அடக்குவது, மாடு பிடிப்பது, கம்பு சண்டைகள் இடுவது, இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடு. உங்களை மனதார பாராட்டுகின்றேன். உங்களை வழிநடத்தும் தாய் தந்தை பாராட்டி இது போல உங்கள் வழிநடத்தும் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய உங்க பயிற்சியாளரை மனதார வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு எந்த உதவியாவது வேண்டுமென்றால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். இப்போ கூட நான் எங்கிருந்து வருகின்றேன், யாழ்ப்பாணத்தில் தான் நான் பொங்கல் விழாவையே கொண்டாடினேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகளுக்கு பாடம், புத்தகம், டேபிள், சேரு, பிரியாணி, பேக்கு. வெறும் பிரியாணி தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் அந்த பகுதியில் படுற கஷ்டம் இந்த காலையில் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது, மிக துயரம். எவனுக்குமே கை காலே இருக்காது. நான் 2 மணி நேரம் முல்லைத்தீவுக்கு பயணித்தேன் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த 2 மணி நேரத்தில் டவுனு கடைங்கன்னு வந்தது மொத்தமே 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லா கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 கிலோமீட்டர் போயிருப்பேன். வெறும் காடுகள், முள்ளிவாய்க்கால் காடு, அனந்தபுரம் காடு, விஸ்வமுடு காடு, ஆனை இரவு, புது குடியிருப்பு, வெறும் காடுகள். ஒரு டீக்குகள் கூட வழி இல்லை. இன்னைக்கு யாரும் கிடையாது. போர் முடிஞ்சு 17 ஆண்டுகள். உங்க தமிழர்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் அப்பதான் பிறந்திருப்பாங்க, நமக்கு தெரியும். அப்படி மக்கள் சாப்பாட்டுக்கும் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்படுற மண்ணில் போயிட்டு உரையாற்றிட்டு என்ன உதவிகள் வேண்டும், ஒரு 7 நாள் சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் பொங்கலையும் அங்கே தான் கொண்டாடினேன். நான் நினச்சி நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் பொங்கலுக்கு அங்கே கொண்டாடிட்டு இங்கே வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்திற்கு கதிரவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. நம்ம தமிழிசை பாஜக முன்னாள் தலைவர், தெலுங்கானா கவர்னர், பாண்டிச்சேரி கவர்னர் அவர்களுக்கு தலைமையில் அன்னதானத்தை நலத்திட்டத்தையும் அவர்களே அந்த பிரியாணி தட்டை பிடித்து கொடுத்தார்கள். என்னையும் மனமாற வாழ்த்தினார்கள். இங்கேயும் நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருந்தேன். நான் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பகுதியை என் கண் முன்னே யாருக்கு எந்த உதவியும் இல்லை என்று நான் சொல்லுவதே இல்லை. என் இல்லத்திலேயே உணவகம் இருக்கும். யாராவது வந்தால் சாப்பிட்டு போட்டோம். பிரியாணி ஊர்லேருந்து பார்க்க வந்திருப்பான். வீட்டில் இருக்கிற பொம்மை உடம்பு சரியில்லாமல் கூட வந்துருவாங்க. அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சில கருத்துக்கள் பத்திரிகைகளுக்கு கூட எனக்கு, ஏன்னா இப்போ கிளம்பும்போது கூட கலாட்டா சேனல், பிகே நோட்ஸு, பாலியல் சர்ச்சை நான் பேசிவிட்டேன், பாலியல் இங்கே வேண்டும் என்று பேசிவிட்டேன்னு பத்திரிகை சர்ச்சைக்கு நீங்கள் கேள்வி கேட்கறதுனாலும் அந்த கருத்து நான் பல விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்கேன். நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு, தமிழகம் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும், பொருளாதார உற்பத்தியில் நாம் முன்னேறுவதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் தேவை. நாம் பேசும் கைப்போன்களே நம்ம கையில், நம்ம நாட்டில் இல்லை. நீங்கள் ஆப்பிள் போன் எடுத்தா அமெரிக்கா, சாம்சங் போன் எடுத்தா தாய்லாந்து, சோனி போன் எடுத்தா ஜப்பானு, விவோ, ஓபோங்கிற அந்த கொஞ்சம் குறைந்த விலையில் இருக்கிற போனு கூட 30% தான் இந்திய பணம், 70% சைனா போனு. என்னதான் நம்ம கிட்ட டேபிள் சேர்லாம் இருந்தா கூட சைனாகார மாதிரி இல்லை. இன்னைக்கு கட்டக்கூடிய அத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி தான் தன்னுடைய வீட்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. இத்தகைய துறையெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதையும் சேர்த்து தான் பதிவு பண்ணியிருந்தேன். உள்நாட்டு உற்பத்தி, விவசாய உற்பத்தி தேவை, நீர்வழி சாலைகள் தேவை. அப்படி நீர்வழி அணைக்கட்டுகளை கட்டுவது மூலம் அணைக்கட்டுகள் இருந்து தான் மின்சாரத்தை எடுக்க முடியும். மின்சாரத்தை அப்படி நம்ம சேமித்தால் தான், எந்தெந்த வகையிலெல்லாம் மின்சாரத்தை சேமித்தால் தான் நம்ம வல்லரசாக முடியும். அந்த மின்சாரம் தான் கட்டணம். இப்போ நமக்கு அதிக அளவில் தமிழ்நாடு அரசு கூட மிகப்பெரிய கட்டணமாக இருக்குது. இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நான் பேசினேன். அதற்கெல்லாம் யாரும் என்னிடம் பேட்டி எடுக்க வரல. ஆனால் ஒரு விஷயம், இதை சொன்ன உடனே
இதுக்கு மட்டும் நிறைய பேர் அப்ப கவனம் எல்லாம் அங்கதான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேருங்கிறது தான் புரியுது. இருந்தாலும் அது என்னுடைய கருத்து இல்ல. பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கற்பழித்தவர்கள் அந்த சேனல் இருக்கும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படித்து பார்த்தேன். பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தைய 2 பேர் வன்முறை கொண்டு பால்வோடு கொண்டு கொண்டு போட்டானுங்க, கீழே போட்டிருந்தாங்க. இதுக்கு பேசாம ஏதாவது செஞ்சுட்டு போலாமே இப்படி ஓப்பனா, அந்த வகையில தான் அந்த கருத்து தெரிவித்தேன். தமிழ் கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு தமிழ் பிள்ளைங்களுக்கும் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே வரலாறு உண்டு. லெம்மரியா கண்டம் தோண்டியது நமக்கு தான் வரலாறு உண்டு. எகிப்து பிரமிடுகளுக்கு அடுத்தது நம்ம ராஜராஜ சோழனுடைய கல்லணையை பார்த்துதான் 2000 ஆண்டுகள் ஆகிய அந்த கல்லணையும் தஞ்சை பெருங்கோயில்களும் நமது கூகுளுடைய சுந்தர் பிச்சை உலகளவில் இன்னைக்கு இந்த செல்போன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் சிஓ நம் சுந்தர் பிச்சை இந்த இந்தியாவிற்கு ஒரு அணு உலையை கொடுத்து அணுவை உலகத்துக்கே எடுத்துக்காட்டி பெருமை சேர்த்தவர் நமது தமிழர் அப்துல் கலாம் அவர்கள். இத்தகைய வழிகளை தான் நான் எண்ணி பார்த்து நான் ஒரு ஹோட்டல் பிரியாணி